அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் இன் வேர்ட் ப்ராப்ளம்ஸ். பர்சன்டேஜ் அப்படின்னா என்னன்னா சென்ட். சென்ட்னா 100 மீனிங். பர்சன்ட் அப்படின்னா 100க்கு எவ்வளவு, அதாவது எக்ஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு இருக்குன்னா x/100. இப்போ 2%னா 2/100ன்னு எழுதலாம். அதாவது 100க்கு 2. இப்போ 50%னா 50/100, அதாவது 100க்கு 50. இப்போ மார்க் வந்து 100க்கு 70 மார்க்னா அதை நம்ம 70%ன்னு சொல்லுவோம். அதாவது 100க்கு 70 எடுத்தால் நம்ம இதை என்ன சொல்லுவோம், 70% அப்படின்னு சொல்லுவோம். 100க்கு இவ்வளவு அப்படின்னா அது பர்சன்டேஜில் சொல்லலாம். அதாவது எக்ஸ் பர்சன்டேஜை x/100 அப்படின்னு டினோட் பண்ணணும். எக்ஸாம்பிள் 4.1. இஃப் எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் 600 இஸ் 450, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். அதாவது 600க்கு எத்தனை பர்சன்டேஜ்னா 450. அப்போ அந்த எக்ஸ் வேல்யூ என்ன, இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இப்போது 600 ருபீஸ் அப்படின்னு இருக்கு, இதுக்கு எத்தனை பர்சன்டேஜ் போட்டால் 450 ருபீஸு அப்படின்னு கேட்டிருக்கு. அப்போ அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். கிவன் எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் 600. எக்ஸ் பர்சன்டேஜாக எப்படி எழுதலாம் அப்படின்னா, இங்கே இருக்கா x/100 அப்படின்னு எழுதலாம். ஆஃப் இருக்கிற இடத்துல மல்டிப்ளிகேஷன் சைன் போடணும். இன்று 600 = 450. இந்த 20 கேன்சல் பண்ணிடலாமா? நியூமரேட்டரில் 20, டினாமினேட்டரில் 2 zeros கேன்சல் பண்ணிடலாம். = 450. இதை எப்படி எழுதலாம்? இதில் வந்து 6 இருக்குது, நம்ம 0 மட்டும்தான் கேன்சல் பண்ணியிருக்கோம். இல்லை 6 இருக்குது. அப்போ இதை எப்படி எழுதணும்? 6x = 450. நம்ம எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸ் கூட இந்த 6 எப்படி இருக்குது, மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ ரைட் சைடில் போகும்போது டிவிஷனாக மாறும். அதான் இந்த ஸ்டெப்ஸில் எழுதியிருக்கு. எக்ஸ் = 450/6. 450 6ஆல் டிவைட் பண்ணால் 75. 450 60, 6. 7 6 are 42, remainder 3, 0, 5 6 are 30. அப்போ 450 6ஆல் டிவைட் பண்ணால் 75. அப்போ எக்ஸ் = 75. அப்போ இதுக்கு என்ன மீனிங்னா 75% ஆஃப் 600 450. அதாவது 600 ருபீஸுக்கு நம்ம 75%, அதான் 450 கிடைக்குமா? இப்போ 600 ரூபா இருக்குது, அதில் 75% எவ்வளவு அப்படின்னு கேட்டால் நமக்கு தெரியாது. இந்த சம்முக்கு அதான் மீனிங். இப்போ 600 ரூபா இருக்குது அப்படின்னா அதுக்கு 75%னா 450 ருபீஸ்.